ஹாய் ஆல், வெல்கம் டு திபிஸ் vlogs. என்னோட ஷைன் ப்ளீட்ஸ் கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இன்ஸ்டா பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ ப்ளீட்டிங் எடுக்கும் போது பல்லு பாட்டோட ஒரு டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபுல்லா ஐனிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் வருதுல, இந்த வந்து கவர் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் எப்பவுமே வந்து கொஞ்சம் வந்து இன்ச் அதிகமா தான் இருக்கும். ஸோ வந்து இந்த சைட்ல இருந்து எடுக்கணும். நம்மளோட வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடு வந்து பேக் சைட்ல வருது. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பாடி சைஸ் வந்து நான் இவ்வளவு இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அவங்க பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளீட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐனிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுத்தாச்சா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுத்தால அந்த ப்ளீட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த எண்ட் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே இந்த இடத்துல இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த லைன்ல வந்து ஐனிங் கொடுத்துக்கலாம். இன்னொரு ஃபோல்ட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கார்னர்ல வந்து ஐனிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்தையுமே வந்து ஐனிங் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அதையும் ஐனிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா ஐனிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு மடிப்பா வந்து ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா அந்த லைன்ஸ்லாம் தெரியும். அழகா நம்மளோட லைன்ஸ் வந்து பார்க்கும்போது ஈஸியா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 வந்து 8 ப்ளீட்ஸ் வந்து கவர் ஆகும். 16 இருக்கு. ஸோ வந்து நம்மளோட ப்ளீட் கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா 8 ப்ளீட்ஸ் வந்து எனக்கு அரேஞ்ச் ஆகுது. நாங்க இப்ப எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்குல்ல, இதை வந்து சாரியோட தேர்ட் லைன்ல வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளேட்டை வந்து நான் எடுக்கிற மாதிரி புல் பண்ணிட்டு நடுவுல ஃபோர்த் லைனை விட்டுட்டு ஃபிஃப்த் லைனை வந்து ஜாயின் பண்ணணும். நமக்கு அயனிங் லைன் வந்து அழகா தெரியறனால ஒரு லைனை விட்டுட்டு அடுத்தடுத்த லைனை கூட ஜாயின் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரா வந்து பல்லுவோட பிளேட் வந்து ரெடி ஆயிடும். வீடியோல பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அயனிங் கொடுத்துட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா அழகா வந்து நமக்கு வந்து பிளேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. கவுண்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த பிளேட் 1 2 3 4 5 6 7 8. நான் ஃபர்ஸ்ட் சொன்னல 16 லைன்ஸ் இருக்கு. ஸோ இன் அவுட்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 8 பிளேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த பல்லு பாட்டு எடுத்தீங்கன்னா செம்ம ஃபினிஷிங்ல சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு டிப்ஸ்ல உங்களை பாக்குறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.